கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 8வது அதிகாரம் 23வது வசனம். 2 கொரிந்தியர் 8:23, 2 கொரிந்தியன்ஸ் 8:23. தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும், எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாதிபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமாய் இருக்கிறார்கள் என்று அறிய கடவன். இப்போ 3 பேரையும் எடுத்து எழுதிட்டாரு. தீத்து வர்றாரு, தீத்து கூட இன்னொரு சகோதரன் வர்றாரு. அவர் சுவிசேஷ ஊழியத்தில் சிறப்பாக செயல்பட்டவர். இன்னொரு சகோதரன் வர்றாரு, அவரும் உண்மை உத்தமாக உள்ளவர். அவர் அநேக விஷயங்களில் அவர் எவ்வளோ ஜாக்கிரதை உள்ளவர்னு அறிந்து கொண்ட இந்த 3 பேரை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு, இப்போ யாராவது உங்ககிட்ட இந்த கடிதத்தை எடுத்து வரும்போது யாராவது தீத்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால், தீத்து யாரு? என்னோட கூட்டாளி. யாரு? நான் வேற, தீத்து வேற இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்று. அது மாத்திரமல்ல, இன்னொரு என்ன, தீத்து என்னோட உடன் வேலையாள் மாத்திரமில்ல, என்னுடைய கூட்டாளி மாத்திரம் இல்லை, உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாக இருக்கிறான். இப்போ நான் வர முடியாது, எனக்கு பதிலாக அங்கே தீத்து வந்திருக்கிறாரு. அப்போ என்ன, நான் வேற இல்லை, தீத்து வேற இல்லை. ஏன்னா தீத்துவை குறித்து சொல்லும்போது 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் 13-14வது வசனத்தில், இது நிமித்தம் நீங்களும் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவனுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினாலே அதிக சந்தோஷப்பட்டோம். இப்படி இருக்க உங்கள் புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றை குறித்து வெட்கப்பட மாட்டேன். நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாக சொன்னது போல தீத்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாய் விளங்கிற்றே. இப்போ தீத்து போய் அங்கே எல்லாவற்றையும் சரி பண்ணி திரும்பி வந்ததுனால இப்போ என்ன சொல்கிறாரு, தீத்து வேற யாரும் இல்லை, அவன் என்னுடைய கூட்டாளி. அது மாத்திரமில்ல, உங்களுக்காக வேலை செய்கிற என்னுடைய உடன் வேலையாள் அப்படின்னு சொல்லிட்டு கூட வர்றாங்க இல்லையா 2 சகோதரர்கள். இந்த சகோதரரை குறித்து யாராவது கேட்டிங்கன்னா அவங்க யாருன்னா சபைகளுடைய ஸ்தானாதிபதி. ஸ்தானாதிபதினா யாரு? அம்பாசடர்ஸ் இன் கிரைஸ்ட். அதாவது அவங்க தான் அந்த இந்த சபைகளுக்கு ஒரு 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 அமைச்சகம் மாதிரி, வெளியுறவு அமைச்சகம் மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்கள் வெளியேங்கிருந்து எங்களுடைய சபையை உங்களுக்கு விளக்கி காட்டுகிறவர்களாய் இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதிகள். அவங்க தான் போர் சேவகர்கள். அவங்க தான் சபையை முன்னிருந்து வழி நடத்துகிறவங்க. அவங்க இருக்கிறாங்க. அது மாத்திரமில்ல, அவங்க ஸ்தானாதிபதிகள் மாத்திரமில்ல, அவர்கள் கிறிஸ்துவுக்கு மகிமையாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய வாழ்க்கை உண்மையும் உத்தமமாக இருப்பதனால அவர்கள் மூலமாய் என்ன, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதனால அவர்கள் தேவனுக்கு மகிமையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதான். மிகவும் தாராளமான புகழ்ச்சியோடு தன் உடன் இருக்கக்கூடிய மக்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியுது? இதை 2 விதமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, உங்களை பற்றி உங்கள் போதகர் இப்படிப்பட்ட ஒரு கடிதம் எழுதுனா அது உண்மையாக இருக்குமா? ஹலோ, எப்படி? அவர் ஊழியத்தில் உடன் கூட்டாளி, அவர் உடன் வேலையாள், அவர் தான் ஸ்தானாதிபதின்னு சொல்லி உங்களை பற்றி எழுதுனா உங்களுக்கே சிரிப்பு வருமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வேளை ஞாயிற்றுக்கிழமை மாற்றம் சர்ச்சுக்கு போயிட்டு மீதி எதுவும் வராமல் எதுவுமே இல்லாத ஆளாக இருந்தீங்கன்னா உங்களை பற்றி இப்படி ஒரு கடிதம் கொடுத்து எழுதுனா உங்களுக்கே ஐயா இது ரொம்ப டூ மச்சாக இருக்குதுன்னு தோணுமா? யோசிச்சு பாருங்க. அதாவது நீங்கள் உங்கள் சபையில் உங்கள் ஊழியத்தில் எப்படிப்பட்டவங்களா நீங்கள் இருக்கிறீங்க? இப்படி தீத்து மாதிரி ஒரு உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு கடிதம் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? சரி, இப்படி ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பிச்சு ஒருவேளை அந்த கடிதத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த கடிதத்தில் உள்ளது போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த 2024 உங்களை குறித்து ஒரு கடிதம் கர்த்தர் எழுதணும்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ தீத்துவை குறித்து ஒரு வசனம் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ உங்கள் பேரை போடுங்க. உங்கள் பேரை போட்டு ஒரு வசனம் எழுதணுன்னா அவர் எனக்கு கூட்டாளி, என் உடன் வேலையாள், அவன் சபைகளுக்கு ஸ்தானாதிபதின்னு உங்களை குறித்து எழுத முடியுமா? இன்றைக்கு கர்த்தர் எழுதணும்னு நினச்சா உங்களை குறித்து என்ன எழுத முடியும்?
இல்லை அவன் அப்பப்போ சர்ச்சுக்கு மட்டும் வருவான், இல்லை ஆராதனை முடியும் போது கரெக்டாக வருவான், பிரசங்கம் கேட்டு பிரசங்கம் முடிஞ்ச உடனே எந்திரிச்சு ஓடிடுவான், இல்லை அவன் காணிக்கையே கொடுக்க மாட்டான், இல்லை அவன் ஜெபமே பண்ண மாட்டான், இல்லை அவன் பைபிளே வாசிக்க மாட்டான், அவன் திருவிழாவுக்கு மட்டும்தான் கோயிலுக்கு வருவான். எப்படி எழுத முடியும் ஆண்டவர்? யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சியான வார்த்தை எழுத முடியுமா? அப்போ மனம் திரும்புவீங்களா? எழுத முடியாதுன்னு மனம் திரும்புவீங்களா? ஆண்டவரே, நானும் தீத்துவை போல வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்வு கேட்பீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை மாற்றி கிறிஸ்துவனோடு உடன் வேலை செய்கிற உடன் வேலையாட்களும், இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதிகளும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு மகிமையுள்ளவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு கிருபையில் அவர்கள் ஒப்புக் கொடுக்க எங்கள் தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.